அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அக்டோபர் 2ஆம் தேதியை காண உள்ளோம். அக்டோபர் 2ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என அக்டோபர் 2ஆம் தேதி என்ன கூறியுள்ளார் என்று பார்ப்போம். தமிழில் அவர் பதித்த ஆங்கில பதிவினை தமிழில் நாள்தோறும் தங்களுக்கு வழங்குகிறோம். அவை ஒரு சொல்லில் அக்டோபர் 2ஆம் தேதி கூற வேண்டும் என்றால், ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் வெளிப்பாடு என்று கூறலாம். மரத்திற்கு பழமும் நீர் ஊற்றிற்கு தண்ணீரும் போல சிந்தனைக்கு செயலாகும் என்று இவை வெளிப்பாடு என ஒரு சொல்லில் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நம்பப்பட்டு தன்னை நம்பிய ஒருவரால் ஏதோ ஒரு இடர்பாடான நிகழ்வில் பெரிதும் சோதிக்கப்படும் போது உறுதியாக நிலைத்து நிற்க திடீரென விழுந்து விடும் நிகழ்வதாக தெரிவதில்லை. இவையெல்லாம் ஏற்கனவே அவற்றின் ஒவ்வொரு நம் உள் சிந்தனையின் வெளிப்பாடு என்றே ஒரு சொல்லில் கூறலாம். வழிவினை, அதாவது கரிசு என்று நாம் வழிவினையை கூறலாம். தூண்டுதல் அனைத்தும் மனித எண்ணங்களின் இயற்கையான வெளிப்பாடு. வழிவினை, தூண்டுதல் அனைத்தும் மனித எண்ணங்களின் இயற்கையான வெளிப்பாடு. அதை கரிசு என்ற பழிவினை என்ற சொல்லை ஒரு சொல்லாக கூறலாம். What he says in English, in single word we can say outcome. In acrostic word, acrostic speech, we can introduce outcome in simple sayings. We can say overall unified to casual opinion, maximum exposure. Overall unified to casual opinion, maximum exposure. You can say for outcome. As the fruit to the tree and the water to the spring, so is action to thought. The sudden falling, when greatly tempted into some grievous sin by one who was believed and who believed himself to stand firm, is seen neither to be a sudden nor a causeless thing which led up to it or revealed. At the bottom of it, he says all sin and temptation are the natural outcome of the thoughts of the individuals. In simple word, we can say outcome. Overall unified to casual opinion, maximum exposure. We can say on October 2 English. தமிழில் நாம் ஒரு சொல்லில் வெளிப்பாடு என கூறி மரத்திற்கு பழமும் நீரூற்றுக்கு தண்ணீரும் போல சிந்தனைக்கு செயலாகும் என கூறி அக்டோபர் 2ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.